கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செப்பனியா 3:14 20 ஆண்டவர் தந்தார். உங்களுக்கு வாக்குத்தத்தமாக வாசிப்போமே. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, நீ முழு நீ இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. மகிழ்ந்து களிகூரு. அக்காலத்திலே அக்காலத்திலே கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை கூட்டி கொண்டு வருவேன். அக்காலத்திலே அக்காலத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன், உங்களை சேர்த்து கொள்ளுவேன். அகற்றி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. நல்லா கவனிச்சு பார்க்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 4 வார்த்தையுடைய பதி முக்கியம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. கெம்பீரித்து பாடு. இந்த 25வது வருஷத்துல என்ன பண்ணணும்? கெம்பீரித்து பாடணும். அடுத்த வார்த்தை சொல்லுது, கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணவும், முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கவும் இந்த 25வது வருஷத்துல நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. அப்ப இந்த 24 வருஷத்துல இந்த அவமானங்கள் எவ்வளவு முள்ளான பகுதிகள் வாழ்க்கையில வந்தாலும் அவைகள் ஆண்டவர் என்ன பண்ணினார்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, அங்க சொல்லப்பட்டிருக்கு, சத்துருக்களை விளக்கினார். 24 வருஷம் எப்படி ஐயா நடந்து வர முடிஞ்சிச்சு? கர்த்தர் ஆக்கினியை அகற்றி சத்துருக்களை விளக்கினார். சத்துருக்களை விளக்கினாலதான் வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற தகப்பன் அவர் தீபம் நம்முடைய தலைமேல் வைக்கப்பட்டது. நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சத்துருக்களை விளக்கினார். அடுத்து அந்த வார்த்தை சொல்றது, ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இந்த 24 ஆண்டுகளுடைய பகுதி எத்தனையோ தீமை வந்தது, எத்தனையோ பாதாரத்துடைய சம்பவங்கள் நடந்தது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கை, இந்த 25வது வருஷம் நீ தீங்க காணாதிருப்ப. அவர் என்ன சொல்றாரு? நீ தீங்கை காணாதிருப்ப. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். இனி என்ன பண்ண? தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்றாங்க. அப்ப இந்த வருஷத்துல 25வது வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல கம்பீரமா பாடணும், நல்ல சந்தோஷமா துதிக்கணும். துதிக்கும் போது தீங்கை காணாதிருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். 20வது வசனத்துடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அக்காலத்திலே மறுபடியும் சொல்லப்படும் அதே வார்த்தை பாருங்க, கூட்டி கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உன் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது சகல ஜனத்துக்குள்ளும் நான் உங்களை புகழ்ச்சியுமாய் வைப்பேன். என கவனிச்சு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு அக்காலத்திலே நான் கூட்டி சேர்ப்பேன். அந்த முதல் வசனத்துடைய அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. என்னது? அக்காலத்துல என்ன பண்ணுவேன்? கூட்டி கொண்டு வருவேன். அக்காலத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன். நல்லா கவனிக்கணும். இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன இருதயம் தேவை அப்படின்னா, தகப்பனா தாயா இருக்கக்கூடிய இருதயம் தேவை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். 2வது பகுதி, தீங்கை காணாதிருக்க ஆண்டவர் விரும்புறாரு. என்னது? நீ தகப்பனாயிரு, தாயாயிரு, உங்கள் குடும்பத்துக்கு தகப்பனாயிரு, உங்கள் தாயாயிரு. 5 விரல் இருக்கு. 5 விரலும் 5 விதமா இருக்கு.
ஆனா 5 விரலையும் கூட்டி சேர்க்கிற ஒரு இடம் இருக்கு, உள்ளங்கை. அப்ப என்ன கவனிக்கணும், இந்த உள்ளங்கையுடைய பகுதி கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா நீங்கள் கூட்டி சேர்க்கிறவர்களாக, அன்பு பாராட்டவர்களாக இருக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். அவைகளை செய்யும் போது அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் என் ஆண்டவர் கொடுத்து இந்த வருஷத்துல கனப்படுத்துவார். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒண்ணு அங்க சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும், திறக்கப்படும் என்று வேதம் சொன்ன. அப்ப என்ன கவனிக்கணும், இந்த வருஷத்துடைய பகுதியில தீங்குக்கு உங்களை விளக்குகிறாரு. நீங்க தகப்பானா இருக்கணும், தாயா இருக்கணும். அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, மிகப்பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். என்ன காரியத்தை செய்கிறாரு, உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் என் ஆண்டவர் மாற்றுவார். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுவதற்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்னா கொடுக்கப்படும். அங்க சொல்லப்படுது, தேடுங்கள் கடல்வீர்கள், தட்டுங்கள் என்ன பண்ணப்படும். அப்ப இந்த ஆண்டு ஜெபிக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டு. இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு வரைக்கும் சார் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மாதமா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு லூக்கா 11:13 சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை அதிக நிச்சயம். அப்புறம் கவனிக்கணும், ஆண்டவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வாழ்க்கையில உண்டாவதற்கு ஒண்ணு கேட்கணும். 2வது பகுதி பரிசுத்த ஆவியானுடைய துணையை கேட்கணும். இந்த 25வது வருஷத்துடைய பகுதியில யாருடைய துணை வேணும்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை வேணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, பிரியமானதை போதிக்கிறவர். 2 வசனத்தை காமிச்சு தரேன், ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு சங்கீதம் 32:8 பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு, ஆலோசனை சொல்லுகிறவர். நல்ல கவனிக்கணும், ஏசாயா 48வது அதிகாரம் அங்க சொல்லப்பட்டிருக்கு 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, புரோஜனமானதை நான் உனக்கு போதித்து. வாசிப்போம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற. அப்ப நல்ல கவனி, பரிசுத்த ஆவியானவரை கேட்போமானா அவர் என்ன பண்ணுவார், நடத்த வேண்டிய வழியில செய்ய வேண்டிய பகுதியை செய்ய என் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவார். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கேட்கிறவன் எப்படி கேட்கக்கூடாது, யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறவங்க எப்படி கேட்கக்கூடாது அப்படின்னா இரு மனதோட கேட்கக்கூடாது. வருமா, நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, அவிசுவாசமான வார்த்தையுடைய பகுதியை இந்த 2025ல 25வது வருஷத்துல தவிர்க்க வேண்டிய அவசியம். நான் எக்ஸ்பீரியன்ஸா பேசுறேன், இல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேற, ஆண்டவர் விசுவாச பிரமாணத்துக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். என் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் கோலும் தடியுமாய் போனவனை ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்தினார். 2 பரிவாரத்துடைய பகுதியை ஆண்டவர் தந்தார். அதனால இந்த நாள்ல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. யாக்கோபு 1:5 வாசிக்கோமே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறோம். நல்ல கவனிக்கணும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கணும். அப்ப யார்கிட்ட கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, ஜெயம் தருவார். 1 யோவான் 5வது அதிகாரத்துடைய பகுதி 1 யோவான் 5வது அதிகாரத்துடைய பகுதி 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, தீங்கை காணாது இருக்கிற வருஷம்,
தகப்பன் தாயா இருக்கிற வருஷம், ஆண்டவருடைய நாமத்துக்கு ஐயா உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக்குற வருஷம். அதுக்கு என்ன பண்ணணும்? தேவனிடத்துல கேட்கணும். அதுக்கு பரிசுத்தாவினோட துணையை தேடணும். அதுக்கு ரொம்ப முக்கியமா கேட்கிறவங்க எது குறைவா இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதன்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அதனைக்கு ஸ்தோத்திரம்.